செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் இங்கே நெம்மக்கோட்டை வர்சஸ் வடகாடு ரெண்டு டீமுக்கான மேட்ச் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 1 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போகுது. ஸோ கம்பல்சரி பவர் பிளே ஃபஸ்ட் ஓவர், அது இல்லாமல் 4வது ஓவர் அல்லது 5வது ஓவர், 2 ஓவரில் ஏதாவது ஒரு ஓவர் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது இங்கே நெம்மக்கோட்டை, பேட்டிங்கில் இருக்க போகிறது வடகாடு. 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓனி மேஸ் பண்ணால் சைக்கிள் இருக்குது, அருண் நான் சைக்கிளில், ஜெயசாஸ்திரி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண, குழு ஃபஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பாலே எங்கள் ஃபீல்டர் கையில் போதான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிளோட நல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் எங்கள் ரெண்டு டீமுமே. செகண்ட் ஒன் மறைச்சு ஆட பார்த்தாரு, இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போகுது, ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. விக்கெட்டு நான் ஸ்ட்ரைக்கர் அப்படியே நின்றுருக்காரு, ஸ்ட்ரைக்கர் தான் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கான்னு சொல்லலாம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு, அவசரப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 6 ஓவர் மேட்ச் அப்படிங்கும்போது வெயிட் பண்ணி நின்றுருக்கலாம். பிரபா அந்த டீமோட கேப்டன், சீனியர் பிளேயர், டிஃபன்ஸ் மேட்சர், தட்டி விட்டு ஓடிருக்காங்க. நல்ல ஸ்டாப்பாக இருந்தாலும் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பாக ஓடிட்டாங்க. உள்ள ஃபாஸ்ட்டாக ஓட்டார், ஒரு சிங்கிள். பாலோட 4th ஒன் காலில் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு ரன்னை ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ், நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே டேரக்ட் கிட்ட அடித்தார், ஆனால் உள்ளே வந்துட்டார்னு நினைக்கிறேன். ஸோ நோ பால் இல்லைனா கண்டிப்பாக விக்கெட்டு, பெரிய விக்கெட், வேல்யூபிள் விக்கெட் இங்கே பறி போயிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் சிக்கிச்சா தட்டி விட்டு ஓடி இருக்காரு, ஃப்ளிக்கு மாதிரி ஒரு ஃபுல் டாஸ் பால். ஆனால் ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு போயிடுவாங்க, கண்டிப்பாக ஓடி போகாது. சுரேஷ் வெரைட்டி போயிருக்காரு, போகவும் விட மாட்டார் அப்படின்னே சொல்லலாம். இங்கே 3வது ரன்னும் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் போட்டு நல்லா போட்டிருக்காரு, டாட் பால். இதோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 8 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட இங்கே சுரேஷ் வந்திருக்காரு, ஸ்லோயர் வேரியேஷன் தட்டி விட்டு ஓடிருக்காரு. கேப்பில் கண்டிப்பாக 2 ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதன் காரணமாக தான் தெளிவான மைண்ட் செட்டில் ஆடினார் அருண். ஒரு 2 ரன். செகண்ட் ஒன் அகைன் டிஃபன்ஸ் மைண்ட் செட், தட்டி விட்டு ஓடி இருக்காரு, நல்லா ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகல. சான்ஸ் ஃபார் மணி, நல்லா டேக். நாங்கள் 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க, 2வது ஓவரில் இழக்கிறாங்கன்னு சொல்லலாம். நீ பேட்ஸ் பண்ணா இங்கே ரகு டிஃபன்ஸ் மைண்ட் செட், அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும். அவங்க பேட்டை ஃபாஸ்ட்டாக விரட்டி போனார், அதுக்கு முன்னாடி கீப்பரும் போயிட்டாருங்க. நல்லா ஸ்டாப், சிங்கிள். பாலோட 5th ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை, குத்துற இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஒயிட். போன பால் ஓவர் ஹைட் ஒயிடு. நெக்ஸ்ட் ஒன் அங்கே அடித்து பார்க்குறாங்களா, கையில் வைக்கிறாருன்னு பார்த்தா அடித்தார், ஆனால் பேட்ஸ்மேன் மேலே போட்டுருச்சுங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் காலில் தான் பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் இது விக்கெட்டான்னு பார்த்தா டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்காரு, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. தெளிவாக வாட்ச் பண்ணி. ஸோ ஃபீல்டிங்கில் செம்ம ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் நெம்மக்கோட்டை. 2 ஓவருக்கு 15 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3rd ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட கூலு வெரி க்ளோஸ் த ஸ்டாம், ஆனால் டாட் பாலாக மாறி இருக்கு. செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சாரு, செம்ம கைட்டு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி மணி கேட்சை பிடிச்சிருந்தாரு, இந்த முறை சுரேஷ் பிடிச்சிருக்காருங்க. அடுத்த விக்கெட் 3வது ஓவரில் 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க வடகாடு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே சுபாஷ் இருக்காரு, ஃபுல் டாஸ் பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் கீப்பருக்கு வந்துட்டு நல்லா ஸ்டாப் பண்ணுறாருங்க. சூப்பரான கீப்பிங்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக 2 ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காரணமாக தான் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார், ஓடிட்டாங்க ஃபாஸ்ட்டாக. சரியான ரன்னிங் சொல்லலாம், தெளிவாக ஓடிருக்காங்க மைண்ட் செட் போட்டு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காரு பேட்டை, பக்கமாக இருக்காரு ஃபீல்டர். சின்ன மிஸ் ஃபீல்டு, கண்டிப்பாக 2 ரன் பண்ணிடுவாங்க இது வரைக்கும். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் அகைன் தெளிவாக கேப்பில் ஆடி இருக்காரு. ஸோ பேக் டு பேக் விக்கெட் போன காரணத்தினால எங்கள் விக்கெட் ஸ்ட்ரெயின் பண்ணி ஆடிக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் வடகாடு. சிங்கிள். 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க வடகாடு. 4வது ஓவர் பட எங்கள் அஜித் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் கூல் இருக்கார் ஃபீல்டர், அதை வச்சு சிங்கிள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் இந்த முறை ட்ரைவு குவாலிட்டி ஆடி இருக்கான்னு சொல்லலாம். கேப்பில் கண்டிப்பாக 2 ரேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு போகிறதுக்குள்ள கம்ஃபர்டபுள் 2. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை, குவாலிட்டியான சுவிட்சுக்கிட்டுங்க, ஆனால் காலில் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கட்டையில் போட்டு இந்த பக்கமாக வந்துருச்சு பால். இப்போ கட்டை இல்லைனா கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும், ஏன்னா அங்கே ஃபீல்டரும் இல்லை, நல்லா இருந்தார் சுவிட்சுக்கிட்டு. அந்த காலில் கட்டாரு. 4th ஒன் அகைன் சுற்றிக்கிட்டு இந்த முறை கேப்பில் போகுது, ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, ஃபீல்டர் இருக்க இடத்துல போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த முறை 2 கம்ஃபர்டபுளாக ஓடிட்டாங்க.
நெக்ஸ்ட் ஒன் விக்கெட். மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே சூப்பராக போட்டார் அஜித் கையில் இருந்து ஒரு விக்கெட். விக்கெட் மேஜிக். லாஸ்ட் ஒன் பாலாஜி நியூ பேட்ஸ்மேன் ஏந்தி விட்டுருக்காரு லாங் ஆஃப்ல. அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஸ்கூலில் பிடிச்சிருக்காரு. 1 more விக்கெட் இழக்கிறாங்க. ஐ திங்க் 5வது விக்கெட் இழக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 4 ஓவருக்கு 26 அடிச்சிருக்காங்க வடகாடு. ஃபர்ஸ்ட் பால் நேருக்கு நேர். அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க. 6 சூப்பர். ஆனால் அது ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் ஒன் ரீபால் குயிக்கராக போட்டார். ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. லெக் கட்டர் நல்ல வேரியேஷன். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாருன்னு பார்த்தா மணி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. எக்ஸலண்ட் எஃபோர்ட் அங்கே ஃபீல்டிங்கரில். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சாருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும். ஏன்னா அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 6 பவுண்டரியா 6 போயிருக்குங்க. சூப்பரான 6. இந்த ஓவரில் வர 2வது 6. பவர் பிளே கரெக்டாக துவம்சம் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். 2 பேட்ஸ்மேனும் தன்னோட பங்கு 6 அடிச்சாங்க. நெக்ஸ்ட் ஒன் அகெயின் கேப்பில் போயிருக்கு. 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களா? அங்கே அடிச்சு பார்க்கலாம்னு பார்த்தா இங்கே அடித்தார். அங்கேயும் பிடிச்சி அடிச்சாங்களா? நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. இங்கே 5 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க வடகாடு ஈகிள்ஸ் சார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் பட மணிமாறன் உடச்சு போட்ட பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு. தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். யாஸ் முதல் பந்திலே சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. இங்க செகண்ட் ஒன் சாருங்க அலட்சியமா அடிச்சாரு. செம்ம ஹைட்டு. சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க. 6 பேக் டு பேக் 2 பாலையும் 6 மாதிரி இருக்காரு. இதோட 3வது 6 பதிவு பண்றாரு இந்த பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் சாருங்க. பவுலர் சேஞ்ச் ரெடி பண்ணியிருக்க 4 பால் போட. போன பால் ஒரு ஒயிட். தேர்ட் ஒன் ரீபால். பெரிய சுத்து தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார் போயிடுச்சு. பட்டதெல்லாம் தங்கமாகன்னு சொல்லலாம். இவருக்கு இங்கே இன்னடிவில் இம்ப்ரெசிவ் ஆடி இருக்கான்னு சொல்லலாம். 4வது 6 பதிவு பண்ணுறாரு. இந்த ஓவரில் பதிவு பண்ணுற 3வது 6. ஃபிஃப்த் ஒன் செம்ம ஹைட்டு. ட்ராவல் ஆகலை. ஹைட்டு போகலை. கேட்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு. இங்கே 1 கண்டிப்பாக 2வது ரன்னு. 3வது ரன்னும் கால் பண்ணியிருக்காங்க. ஓடலை. ஆனால் 2 ரன்னோட விக்கெட்டு பறி போகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். ஸ்ட்ரைக்கு மாறினதுக்கு ஸ்கோர் போர்டில் ஒரு 6 மாத்திரங்கிற மாதிரி 1 more 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இவர் 2 6 பதிவு பண்ணுறான்னு சொல்லலாம். வெல் பிளேட். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ரெஸ்பான்சிபிள் ஆடி இருக்காரு இங்கே அருண். 69 அடிச்சிருக்காங்க வடகாடு ஈகிள்ஸ் சார். 70 டார்கெட் ஃபார் நெம்மக்கோட்டை. ஸோ பெரிய டார்கெட். பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சைக்கிளில் இருக்குது சுரேஷ். நான் சைக்கிளாக மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுபாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து. டாட் பால் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இந்த வடகாடு. பாலோட செகண்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக சாருங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பால் டாட்டாக இருந்தாலும் அடுத்த பால் தெளிவான ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. தேர்ட் ஒன் சாருங்க மிட் விக்கெட்டில் செம்ம ஹைட்டு. கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அந்த வீட்டிலே போய் அடிச்சிருக்கு ரொம்ப தூரத்துக்கு மிட் விக்கெட்டில். சூப்பர் 6 பதிவு பண்ணுறாரு இங்கே சுரேஷ். ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் லேட் ரியாக்ட் பண்ணாருங்க. ஸ்லோயர் போட்டு இங்கே கம்பேக் கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். 4-6 அடித்த பேட்ஸ்மேனாக நடக்க வச்சிருக்காரு ஆட்டமிலேருந்து இங்கே சுபாஷ். சரியான ஸ்லோயருங்க. ஸோ பேட்ஸ்மேன் சொக்கிட்டாருன்னு சொல்லலாம். அந்த சொக்குனதில் விக்கெட் பலனை அழிச்சிருக்கு இங்கே. 1 டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே அஜித். அகைன் ஒரு ஸ்லோயர். விக்கெட்டுக்கு வாய்ப்பாக முன்னாடியே குத்திருச்சு. சான்ஸே இல்லை பிடிக்கிறதுக்கு. டாட் பால் மாற்றிருக்காரு. லாஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை மீட் ஆகலை தெளிவாக. கீப்பர் கையில் மாறி இருக்கு. 4-6க்கு அப்புறம் எக்ஸலன்ட் கம்பேக் யங்ஸ்டர் சுபாஷ் சிங்க. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க நெம்மக்கோட்டை. முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட இங்கே பாலாஜி. ஓனிங் பேட்ஸ்மேனாக வந்து முதல் ஓவர் ஃபுல்லாக நான் சைக்கிள் இருந்தால் மணி.
ஃபர்ஸ்ட் பால் மீட் பண்ணி சுச்சிக்கு திரும்பி கரெக்டாக ஆடி இருக்காருங்க. கண்டிப்பாக தாண்டி போயிடும். 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிடுச்சு. இங்கே பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் பாலே ஆடி இருக்காரு. இந்த ஓவரில் ஒரு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் அகைன் சுச்சிக்கு ஹிட். பேட்டில் போடுதான்னு பார்த்தா அருண் ஸ்டாப் பண்ணி போட்டார். ரன் ஓட மாட்டாங்க. டாட் பால். தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேர் அடிச்சாருங்க. அங்கே ஃபீல்டரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகம். போயிடுச்சுங்க பவுண்டரி. நேருக்கு நேர் ஒரு பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மணி. ஃபோர்த் ஒன் சுச்சிக்கு ஹிட். பேட்டில் பல்ல பவுண்டரி அடித்தா அடுத்த பால் கம்பல்சரி டாட் போட்டுடுறாங்கன்னு சொல்லலாம் இங்கே. ஃபிஃப்த் ஒன் சுச்சிக்கு ஹிட். கணித்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன். பேக் டு பேக் டாட் பால். லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடித்தார். அந்த தள்ளிம்பரை கொஞ்சம் வேகத்தை கம்மி பண்ணி கொடுத்துருச்சு. இல்லைனா பவுண்டரி கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். ஸோ ஃபீல்டரும் சூப்பராக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இது வரைக்கும் 2 3வது ரன் ரஷ் பண்ணுறாங்களா அங்கே அடிக்கிறாங்களான்னு பார்த்தா அடிக்கலைங்க. 3 4வது ரன்னா ஐயோ அங்கே ஸ்லிப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நல்லா தூரம் நல்லா பேக்கப் வந்தார் அருண். இந்த பால் 3 ரன். 2 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. வச்சுக்கண்ணா 3வது ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட சுபாஷ் ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணார். பவுண்டரி போகுதா வெரைட்டி ஃபீல்டர் பாலுக்கு போகலாங்க. ஆனால் பந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆனிச்சுங்க. ஸோ லக்கிலி ஸ்டாப் ஆனது பவுண்டரியாக என்னென்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அம்பேர் இங்கே 3 ரன் ஓட்டாங்க. ஃபீல்டர் பவுண்டரி கொடுத்துட்டாங்க இங்கே அம்பேர் செக் பண்ணி. சுற்றி திரும்பி 1 மோர் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு. இங்கே சுற்றிக்கிட்டே ரொம்ப நேரமாக நல்லா அடிக்கின்றார். அது காரணமாக சுற்றிக்கிட்டு ஒரு ஃபீல்டரு லெஃப்டாகவே மாறினார். அதுக்கப்புறம் ரைட்டாகவே மாறினது காரணத்தினால ஒயிட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் கன்சிடர் பண்ணி டாட் பால் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஸ்லோயர் ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் ஒன் அஜித் ஆன் ஸ்ட்ரைக். வர விட்டு ஆட பார்த்தாரு. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு சுபாஷ். ஃபிஃப்த் ஒன் அகைன் சுவிட்சுக்கு ஸ்லோயர் சூப்பராக போகிறான்னு சொல்லலாம். டைமிங் கிடைக்க மாட்டேங்குது பேட்ஸ்மேனுக்கு. தெளிவான பேக்கப்புங்க. லாங் ஆர்லேருந்து வெரைட்டி வந்து அடிச்சிருக்காரு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். கேப்பில் விழுந்துருக்கு. அது பற்றி சிங்கிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ராம் இருக்காரு சிங்கிள். 3 ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க. ரெமினி இருக்க 3 ஓவருக்கு 41 அடிக்கணும். மேட்ச்க்குன்னா 4வது ஓவர் போட இங்கே ரகு. ஸோ பவர் பிளே சூஸ் பண்ணிட்டாங்க இந்த ஓவரை. 18க்கு 41. கண்டிப்பாக ஒரு 5 ரன்னுக்கு மேலே அடித்தா தான் மேட்சுக்குள்ளே ஒரு உயிர் வரும். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டாட் பால். செகண்ட் ஒன் மறுரீச் அடிச்சார் மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டர் இருக்காரு சுபாஷ். அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். மணி சைக்கை தக்க வைக்க நினச்சிருக்காரு பவர் பிளேயில். பாலோட தேர்ட் ஒன் சுவிட்சுக்கு வரிசையாக 3 ஃபீல்டர் சர்க்கிள்குள்ளே வச்சுருக்காங்க. சாருங்க ஆனால் நேருக்கு நேர் நான் எல்லா திசையிலையும் அடிப்பேன். இதுதான் என் ஸ்டைலுன்னு அடிச்சிருக்காரு மணி. சூப்பர் பேட்டிங். 6 பதிவு பண்ணியிருக்காரு. பவுண்டரியை தொடர்ந்துங்க. ஃபோர்த் ஒன் கேப்பில் ஃபீல்டர் கையில் போச்சு. அங்கே அடிக்கிறாங்களான்னு பார்த்தா பிடிச்சி அடிக்க முடியலங்க. ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இங்கே. பாலோட ஃபிஃப்த் ஒன் குத்தநாட்டிலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பாலாஜி. லாஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் கையில் தான் போகும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளாக 2வது ரன் ரஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா 2வது ரன் வாண்டடாக ஓடி இருக்காரு. ஆனால் உள்ளே போயிட்டாருங்க. 2 இதோட எங்கள் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர் 15 ரன்னுக்கிட்ட தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 10 ரன்னுக்குள்ளே போட்டிருக்காரு. 10-11 தான் போயிருக்கு. சூப்பர் நல்ல ஓவர் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் பவர் பிளேயில். கடைசி ஓவருக்கு 10 ரன் போயிருக்கு. 4 ஓவருக்கு 39. ரிமைனி இருக்க 2 ஓவருக்கு 31 அடிக்கணும். 4வது ஓவர் பட இங்கே ரகு மேட்ச் ஓவர்னு சொல்லலாம். உடம்புல பட்டிருக்கு. 1 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் கண்ட்ரி திசையில் போயிருக்கு. சான்ஸ் ஒரு பவுண்டரி போயிடுதா? எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அஜித் பேட்லேருந்து ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து. ஆனால் பேட்டில் பல்ல டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் இங்கே. ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். கேப்பில் தான் வந்திருக்கு. அங்கே ஃபீல்டர் நின்னதை கவனிக்கலாம். ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டாக இருந்தால் கேட்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். எஸ் கேட்சில் மேட்ச் மொமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் மணி அவரோட விக்கெட் பறி போயிருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரீச் அடிச்சாரு. உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்லே பிக்கி பேட்லேருந்து சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பவுண்டரி போயிருக்கீங்க. உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. இதோட 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு.
ஸோ கடைசி 6 பாலுக்கு 21 அடிக்கணும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. எங்கள் பிரபா வந்திருக்காரு, சீனியர் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கொஞ்சம் தாங்க, இல்லைன்னா அம்பேரை பதம் பார்த்துருக்கோம். பந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாராங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் 5க்கு 20 உடம்புல பட்டிருக்கு. இதையும் சிங்கிளாக மாற்றிருக்காங்க. பாலோட தேர்ட் ஒன் 4 பாலுக்கு 19 நேருக்கு நேர். இது கேட்சா இல்லை மேட்சை பூஸ்டாங்க இங்கே வடகாடு. 3 பாலுக்கு கிட்டத்தட்ட 19 லீகல் டெலிவரி ஃபார் ஏன்னா ஃபுல் டாஸ் தரையோட தரையாக தான் போயிருக்கு. 2 ஓவர்லங்க. ஃபிஃப்த் ஒன் அகைன் தரையோட தரையாக போகுது. இதுவும் 2 ஓவரில் டாட் பால் தான் மாற்றிருக்காங்க. பேக் டு பேக். லாஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், சரியான மீட் இல்லை, டாட் பால். இதோட மேட்சை வின் பண்ணி 2வது அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க இங்கே வடகாடு.